கிறிஸ்துவின் சிந்தை என்ன? எப்போதும் ஆமாம், தேவையை குறித்து அவர் பேசவே இல்லை, பஞ்சாயத்து பண்ணவே இல்லை, நாளையை குறித்து அவர் பேசவே இல்லை, எதிர்காலத்தை குறித்து அவர் நினைக்கவே இல்லை. ஆமாம், இன்னைக்கு என்ன இருக்கணுமா, இந்த இடத்துல இப்போ ப்ரெசண்டில் அவர் சந்தோஷமாக இருந்தார். ப்ரெசண்டில் தேவ ப்ரெசன்ஸில் என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருந்தார். ப்ரெசண்டில் ஆமாம், அவர் மட்டும்தான் வாழ்ந்தார் சார். இந்த காலை வேளையில் அநேக ப்ரெசண்டில் வாழவே இல்லை, எதிர்காலத்தை பார்த்து வாழ்ந்துகிட்டே இருக்கோம், எதிர்காலத்தை குறித்து பயத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், கடந்த நாட்களில் ஏற்பட்ட தோல்விகளில் அதை நினச்சி துவண்டு போய் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ப்ரெசண்டில் இயேசு மட்டும்தான் சரியாக வாழ்ந்தார். சூப்பரில், நல்ல வெளிப்பாடில் ப்ரெசண்டில் அவர் மட்டும்தான் சரியாக வாழ்ந்தார். பரிசுத்தவான்கள் மாத்திரம்தான் சரியாக வாழ்ந்தார்கள். எனவே தேவன் தரக்கூடிய பரிசுத்தவான் நீ, அன்பு மகனே மகளே, சகோதரா சகோதரியே, தேவன் தரக்கூடிய அருமையான ஆமாம் பிள்ளைகளே, தேவன் தேடக்கூடிய அருமையான பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, ஆமாம், அந்த சிந்தனையெல்லாம் ஆமாம். எனவே தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எழுத்து நில்லுங்கள். ஆமாம், இப்போது பார்க்கும்போது அடுத்து தேவனத்தில் சேருங்கள், அப்பொழுது உங்களிடத்தில் சேருவார். ஆமாம், தேவனுடைய சேருங்க. ஆமாம், ஆண்டவரே உங்களை சேர விரும்புகிறேன்னு சொல்லுங்க. நேரத்தை ஒதுக்குங்க, டயத்தை ஒதுக்குங்க. ஆமாம், சோசியல் மீடியாவிலேருந்து வெளியில் வாங்க. ஆமாம், சோசியல் மீடியாவில் 1 hour 2 hour கொடுங்க, ஒரு நாளைக்கு போதும். ஆமாம், ரொம்ப அதிக நேரம் உட்கார, அதிக நேரம் தேவ சமூகத்தில் ஆமாம் ஆவிக்குரிய புத்தகங்களை தேடி வாசிக்கிற, மறுபடியும் ஒரு வாசிக்கக்கூடிய காரியம் உங்களுக்குள்ள தொடங்குவதாக. ஆமே, மறுபடியும் ஆவிக்குரிய புக்ஸை வாசிங்க, மறுபடியும் ஆவிக்குரிய இதை புக்ஸ் வாசிக்கிற நிறுத்தி விட்டோம்.